அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு ஒழுங்குமுறை ஆணையம் விதித்த கட்டுப்பாடுகளை செல்லாது என அறிவிக்க கோரிய மனுக்கள் மீது தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். வழக்கின் பின்னணி என்ன? தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை ஆணையம் ஆன்லைனில் ரம்மி விளையாடுவது தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான அறிவிப்பு அரசுகளிலும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த கட்டுப்பாடுகளை செல்லாது என அறிவிக்க கோரி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆன்லைன் நிறுவனங்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹத்கி மற்றும் சஜன் பூவையா ஆகியோர் வாதிட்டனர். அப்பொழுது ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தடை செய்ததாகவும் அதனை சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் ரத்து செய்ததாகவும் கூறினர். இந்த நிலையில் ஒழுங்குமுறை ஆணையம் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். சிறுவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடுவதை தடுக்கும் வகையில் ஆன்லைன் ரம்மி விளையாட ஆதார் கட்டாயம் என்ற விதி மத்திய அரசின் விதிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு முரணானது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆன்லைன் ரம்மிக்கான விதிகளை மத்திய அரசு மட்டுமே வகுக்க முடியும் எனவும் ஆன்லைன் ரம்மியை வர்த்தகமாக தாங்கள் செய்து வரும் நிலையில் எந்த வர்த்தகத்தையும் தடை செய்ய முடியாது, மாறாக கட்டுப்பாடுகளை மட்டுமே விதிக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக மூத்த வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இரவு 1 மணிக்கு நெட்ஃபிளிக்ஸில் படம் பார்க்கும் பொழுது, 1 மணிக்கு உணவு ஆர்டர் செய்யும் பொழுது செய்யும் நிலையில் இரவு 12 மணியிலிருந்து காலை 5 மணி வரை ரம்மி மட்டும் விளையாடக்கூடாது என சொல்வது ஏன் என கேள்வி எழுப்பினர். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் மற்ற நிறுவனங்களும் வர்த்தகமும் இரவில் செயல்பட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் தரப்பு மூத்த வழக்கறிஞர்கள் வீட்டிலேயே அமர்ந்து ஆன்லைனில் ரம்மி விளையாடுவதால் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுவதில்லை எனவும் இந்த விதி பாகுபாடு மட்டுமின்றி அதீத கட்டுப்பாடு என்றும் கூறினர். மேலும் தமிழ்நாட்டை போல ஒவ்வொரு மாநிலங்களும் இப்படியே கட்டுப்பாடுகளை விதித்தால் என்ன ஆவது எனவும் ஆன்லைன் நிறுவனங்கள் சார்பில் வாதிடப்பட்டது. ஆன்லைன் ரம்மி விளையாடும் வீரர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி. ராகவாச்சாரி சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலியிடம் சென்று குறிப்பிட்ட நேரத்தில் விளையாடக்கூடாது என கூற முடியுமா எனவும் ஆதார் கட்டாயம் என்ற விதிமுறை தனிப்பட்ட உரிமைக்கு எதிரானது எனவும் கூறினார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆன்லைனில் ரம்மி விளையாடுவதை ஒரு தொழிலாக கொண்டுள்ளதாக நீங்கள் கூறும் நிலையிலும் உங்களுக்கு எதிராக யார் விளையாடுகிறார்கள் என்பது முக்கியம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏனெனில் ஆன்லைனில் ரம்மியால் பலர் தங்களின் சொத்துக்களை எல்லாம் இழந்துள்ளதாகவும் நீதிபதிகள் கூறினர். தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன் ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுது பலர் தங்களது சொத்துக்களை எல்லாம் இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக கூறினார். ஆன்லைன் ரம்மி விளையாட நேர கட்டுப்பாடு விதிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவின் அடிப்படையிலேயே நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பான விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதாகவும் தலைமை வழக்கறிஞர் கூறினார். இதனையடுத்து தற்போதைய சூழலில் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் மனுக்கள் குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.